சென்னை மும்பை என இரு துருவங்கள் நேருக்கு நேர் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளக்கூடிய போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இரு அணிகளும் பலம் பலவீனம் பற்றி பார்ப்போம். இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் யார் அதிக வெற்றி பெற்றுள்ளார்கள் என்று புரட்டி பார்த்தோம் என்றால், இதுவரை இரு அணிகளும் 39 போட்டிகளில் நேருக்கு நேர் மோதி இருக்கின்றனர். அதில் மும்பை அணியே ஆதிக்கம் செலுத்துகிறது. மும்பை அணி ஒட்டுமொத்தமாக நடைபெற்ற அந்த 39 போட்டிகளில் 21 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. சென்னை அணி 18 போட்டிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தான் அப்படி என்று பார்த்தால், சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில், சென்னையின் ஹோம் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை அணி ஆதிக்கம் செலுத்துகிறது. அங்கேயும் மும்பையின் கையே ஓங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதிய 8 போட்டிகளில் மும்பை அணி 5 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. சென்னை அணி 3 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. என்னதான் ஒட்டுமொத்தமாக மும்பை அணியின் கை ஓங்கியிருந்தாலும், கடந்த 2 ஆண்டுகளாக சென்னை அணிக்கு எதிரான போட்டிகளில் வெற்றி பெற முடியாமல் மும்பை அணி திணறி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இறுதியாக இரு அணிகளும் மோதிக்கொண்ட 3 போட்டிகளிலுமே சென்னை அணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. சென்னையின் கை அங்கு ஓங்கியிருக்கிறது. இந்த ஐபிஎல் தொடரை இரு அணிகளும் தங்களது 6வது கோப்பையை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியை யார் வெற்றி கணக்குடன் தொடங்கப் போகிறார்கள் என்று நாளை பொறுத்திருந்து பார்ப்போம். 7 ஆண்டுகளாக சென்னை அணியில் பயணித்த ஒரு கீ பிளேயரு மும்பை அணிக்கு தாவியிருக்காரு. மும்பை அணி அவரை இடத்தில் எடுத்திருக்காங்க. 7 ஆண்டுகளாக சென்னை அணியின் தொடக்க ஓவர்களில் சென்னை அணிக்கு ஒரு பக்கபலமாக இருந்த தீபக் சகார் தற்பொழுது மும்பை அணிக்கு போயிருக்காரு. மும்பை அணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவே அவர்கள் அந்த அணியினர் பார்க்கின்றனர். சென்னை அணிக்கு என்னதான் தீபக் சகார் 7 ஆண்டுகளாக பயணித்து மும்பை அணிக்கு சென்ற ஒரு வருத்தம் இருந்தாலும், மும்பை அணி இந்த வருகையை ஒரு கூடுதல் பலமாக தான் பார்க்குறாங்க. அணியோட தொடக்க ஓவர்களில் தீபக் சகாரோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னைக்கு எதிரான போட்டிகளில் தீபக் சகாரை வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று மும்பை அணி திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னை அணிக்கும் பல புதிய வரவுகள் இருக்கிறது. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அணிக்கு திரும்பியிருக்கிறார். அவருடைய வருகையை சென்னை அணி ஒரு பக்கபலமாக பார்க்குறாங்க. சென்னை அணியில் சுழற்பந்தில் அஸ்வின் மீண்டும் இணைந்திருப்பது சென்னை அணிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கிறது. அதே போன்று கலில் அகமது போன்றவரும் சென்னை அணிக்கு ஒரு கூடுதல் பலமாகவே பார்க்கப்படுவார்கள். அடுத்ததாக தல தோனி அணி தொடங்கியது முதல் அணியில் பயணித்து வரக்கூடிய ஒரு வீரர். இந்த ஆண்டுடன் அவரது பயணத்தை முடித்துக் கொள்வார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை அணி தொடங்கியது முதலே அணியில் கேப்டனாகவும் பல ஆண்டுகளாக கேப்டனாக இருந்திருக்கிறார். தற்பொழுது அணியில் ஒரு வீரராக பயணித்து வருகிறார். அவர் தன்னுடைய இறுதி சீசனில் இந்த ஆண்டு விளையாடப் போகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனை குறிக்கும் வகையிலும் சென்னைக்கு வந்த தோனி தன்னுடைய டிஷர்ட்டில் ஒன் லாஸ்ட் டைம் என்ற வாசகங்கள் அடங்கிய டிஷர்ட்டை அணிந்து வந்திருந்தார். இந்த ஆண்டு அவருடைய இறுதி ஆண்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ரசிகர்கள் பெரும் ஆவலுடன் அவரது போட்டியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய சென்னை மும்பைக்கு எதிரான முதல் போட்டியில் தோனி களமிறங்க இருக்கிறார். அவரது ஆட்டத்தை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். ஒருவேளை இது இறுதி ஆண்டாக இருக்கும் பட்சத்தில் தோனி அனைத்து போட்டிகளிலும் களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் தோனியின் ஆட்டத்தை.